வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்கம் லேப் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. லோவர் ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ப்ரைஸு உங்களுக்கு சிம்பிளாக புரியணுன்னா லெஃப்ட் சைட் டாப் கார்னர்லேருந்து ரைட் சைட் கார்னர் வரைக்கும் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் இன் எ கிளியர் டவுன் ட்ரெண்ட். டெக்னிக்கலாக நீங்கள் ட்ரெண்ட் வரையணுன்னா இந்த மாதிரி வரையணும். இது ஒரு லோ, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இது லோ ப்ரீவியஸ் லோவை கட் ஆகிடுச்சு, இது ஒரு லோவர் லோ, இது ப்ரீவியஸ் லோவை கட் ஆகிடுச்சு. ஸோ லோவர் லோ லோவர் ஹைஸ், இதுதான் கடைசியாக வந்த லோவர் ஹை. ஸோ இதை தாண்டி மேலே ப்ரைஸ் போகாதது வரைக்கும் நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரெண்ட் ஆஃப் த ஸ்டாக். ஸோ இனிஷியலி இது ஒரு டெய்லி சார்ட்டில் இருக்கும். ரிமெம்பர், டெய்லி சார்ட்டில் நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக வந்த ஸ்விங்ஸ் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணேன்னா, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை டச் ஆகி ஒரு வாட்டியும் ப்ரைஸ் கீழே வந்துட்டுருக்கு. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ஒரு லோ, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இது டுகெதராக நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வெட்ஜ் பேட்டர்ன், ரைட்? கீழே வந்து ஒரே லெவலில் டெஸ்ட் பண்ணியிருக்கு, மேலே பார்த்திங்கன்னா லோவர் லோஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து 2 பாசிபிலிட்டிஸ். ஒன்று பார்த்திங்கன்னா மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா டெய்லியில் வி மே சி ஒரு ரிவர்சல் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா கீழே கட் ஆகணும். இந்த லோவர் லோ சப்போர்ட் லைனு கீழே கட் ஆச்சுன்னா இன்னும் கீழே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி வெட்ஜ் பேட்டர்ன் வந்து கீழே தான் பிரேக் ஆகும். ஏன்னா கீழே லோவர் ஒரே சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது, மேலே பார்த்திங்கன்னா லோவர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ். பட் பிரேக் அவுட் ஆகும் முன்னாடி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்குது. ஸோ ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்கும்போது நம்ம என்ன பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஜோன், ரைட்? ஸோ கன்சாலிடேஷன் ஜோனில் நமக்கு என்ன யூஸ் ஆகும்னா கன்சாலிடேஷன் பேட்டர்ன்ஸ் லைக் அட்வான்ஸ் பேட்டர்ன்ஸ், கார்லி, பேட் பேட்டர்ன், இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் ஹை வந்து நான் ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போடுறேன். ஸோ என்ன ரீட்ரேஸ்மெண்ட் வேல்யூ வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் டச் ஆகிருக்கு. ஸோ ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்னில் ஃபிப் 0.618 டச் ஆச்சுன்னா வி வில் லுக் ஃபார் கார்லி பேட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலிட் கார்லி பேட்டர்ன் செட்டிங் அப் ஆகிட்டுருக்கு, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இந்த A to Bயோட எக்ஸ்டென்ஷன் 127 வந்து ஃபில் ஆகணும். ஸோ ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா 127ல் கார்லி பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ நான் இங்கேருந்து வரைகிறேன் கார்லி பேட்டர்ன். இது வந்து எக்ஸ் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். எக்ஸ் டு A to B, B to C, C to D எங்கே கம்ப்ளீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 127 எக்ஸ்டென்ஷனில் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது ஒரு புல்லிஷ் பேட்டர்னால் நான் வந்து க்ரீன் கலரில் வச்சுருக்கேன். இது பார்க்கறதுக்கு ஒரு M சைஸ், M லெட்டர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எங்கே நம்ம என்ட்ரு ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த D கம்ப்ளீட் ஆகும்போது கரெக்டாக நம்ம அக்ரெசிவாக என்ட்ரி ஆகும் இந்த இந்த கார்லி பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு இந்த ஜோனுக்குள்ளே. ஸோ இப்போ நான் பார்த்தேன்னா இந்த ஜோனை வந்து ஒரு க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறேன். இந்த பேட்டர்ன் கம்ப்ளீஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட் வரைக்கும் நான் ஒரு ஜோன் மாதிரி மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது தான் நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரைட்? இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது தான் நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கேருந்து ப்ரைஸ் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு புல் பேக் கொடுக்குங்கிறத ஆன்டிசிபேட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரேடிங் செட்டப் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இது ஒரு கார்லி பேட்டர்னோட கம்ப்ளீஷன். நார்மலாக கார்லி பேட்டர்னோட கம்ப்ளீஷனில் எப்படி என்ட்ரு ஆகும்னு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக நம்ம வந்து அந்த D கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஓகே ஆச்சுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகும். இது வந்து நான் 4 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் லெக் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுக்கு கீழே 180 பிலோ நம்ம ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து டைட்டில் கார்டில் நீங்கள் பார்த்த மாதிரி 3 வாய்ப்பு இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த பேட்டர்ன் என்ட்ரி ஆகுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Dயில் கரெக்டாக என்ட்ரி ஆகுவீங்க. இந்த பேட்டர்னோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 0.382 ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப் A to D. ஓகே, ஸ்டாப் லாஸ் இந்த எக்ஸுக்கு கீழே 180 பிலோ நம்ம வைப்போம். ஸோ இது வந்து ஒரு டீப் கார்லி பேட்டர்ன். ஏன் டீப் கார்லி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த பி லெக் ரொம்ப ரீட்ரேஸ் ஆகிருக்கு.
ஸோ உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து கரெக்டாக 1-to-1 தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் broker கரெக்டாக 1-to-1 தான் இருக்குது. ஸோ உங்கள் brokerage எல்லாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா we will get a risk reward under 1-to-1. ஸோ anything under 1-to-1 is a bad risk reward. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏடிஆர் இண்டிகேட்டர் எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக நான் வந்து இப்போ கரண்ட் ஏடிஆர் வச்சு செக் பண்ணலாம். ஸோ கரண்ட் ஏடிஆர் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ எக்ஸ் பாயிண்ட்டுக்கு கீழே 55 rupees கீழே வைக்கணும். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து கரண்ட் ஏடிஆர். நம்ம டி பாயிண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது என்ன ஏடிஆர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்புறம் ட்ரேட் எடுக்கும்போது. ஓகே, ஸோ கரண்ட் ஏடிஆருக்கு வச்சுட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 1-to-1 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இன்னொரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் A to Bக்கு 167 எக்ஸ்டென்ஷனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இது அனதர் மெத்தட். நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு குட் ரிஸ்க் ரிவார்டு 1.5 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு குட் ரிஸ்க் ரிவார்டு. ஸோ எனிவேஸ் நம்ம என்ட்ராவதுக்கு முன்னாடியே நம்மளோட என்ட்ரி எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கே, டார்கெட் எங்கே, டார்கெட் வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா மினிமம் 1-to-1 ரிஸ்க் ரிவார்டு இருக்கா, ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் தானா, ப்ராபபிலிட்டி செட்டப் தானே எல்லாமே பார்த்து தான் என்ட்ரு ஆகும். ஸோ இப்போ இந்த ரெட் ஜோன் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நம்ம ப்ராபபிளி என்ட்ரு ஆகும். இந்த ரெட் ஜோனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லுக் ஃபார் ஹையர் ஹை ஹையர் க்ளோஸ் இன் 4 hour கேண்டில். ஸோ இது வந்து என்ட்ரி கேண்டில். ஓகே, அந்த ரெட் ஜோனில் ப்ரைஸ் வரும்போது ஹையர் ஹை ஹையர் க்ளோஸ் ஆர் a double bottom in 1 hour candle. Okay, and a double bottom in 1 hour time frame. Okay, 1 hour candle. ஸோ நான் இதை சொல்கிறேன். ஸோ நான் 3 என்ட்ரி டெக்னிக் சொல்கிறேன். ஒன்று வந்து நீங்கள் அக்ரெசிவாக டீகம்ப்ளீட் ஆனோன்னு என்ட்ரி ஆகலாம். செகண்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் அந்த ரெட் ஜோனுக்குள்ளே டச் ஆகிவிட்டு ஒரு ஹையர் ஹை ஹையர் க்ளோஸ் கேண்டில் இந்த மாதிரி ப்ரீவியஸ் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சப்போர்ட் லைனை டச் ஆனதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ப்ரீவியஸ் கேண்டிலோட மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஒரு என்ட்ரி சிக்னல். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு டபுள் பாட்டமுக்காக வெயிட் பண்ணணும் 1 hour டைம் ஃப்ரேமில். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு பாருங்கள். 1 hour டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு அந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு டபுள் பாட்டம். ஓகே, ப்ரீவியஸ் டச்சை வயலேட் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டச் பண்ணியிருக்கு, திரும்ப லைட்டாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. டபுள் பாட்டம் மீன்ஸ் ப்ரீவியஸ் லோவை வந்து வயலேட் பண்ணாமல் அந்த இடத்துல திரும்பியிருக்கு. ஸோ உங்களோட என்ட்ரி வந்து நல்ல ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி ஆகலாம் அந்த மாதிரி டபுள் பாட்டமுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா. அதர்வைஸ் 4 ஹவரில் ஒரு ஹையர் ஹை ஹையர் க்ளோஸ் கேண்டில் பார்த்துட்டு என்ட்ரி ஆகலாம். அதர்வைஸ் இன்னொரு டெக்னிக் என்ன சொன்னோம், அக்ரெசிவாக நீங்கள் டீகம்ப்ளீட் ஆகணுன்னா எதை பற்றியுமே பார்க்காம என்ட்ரி ஆகிட்டு உங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டபுள் பாட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ கீழே என்ட்ரி ஆகுவீங்க, உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் மோர் தேன் 1:2 இருக்கும். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டபுள் பாட்டமுக்காக வெயிட் பண்ணி கீழே டபுள் பாட்டம் கிடச்சதுக்கப்புறம் என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் மோர் தென் 1:2 இருக்கும், விச் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கன்சர்வேட்டிவாக யூஸ் பண்ணுறவங்க இதர் நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸில் ஹையர் ஹை ஹையர் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டபுள் பாட்டம் இன் 1 ஹவர்க்காக வெயிட் பண்ணி இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ரிமெம்பர், இது வந்து என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் நான் இப்படி தான் வைப்பேன் ஒரு ட்ரேடை. நீங்களும் நீ அனலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.